வியூவர்ஸ், வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு வரப்போற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்மளாம் இன்னைக்கு லெவல்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமா காஸ்ட்லியா இருக்கிற ஃபுட் எடுத்து சாப்பிடுறோம். ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனா ராகியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய ரொம்ப 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 நல்ல விஷயம் அது. அண்ட் நம்மளோட கல்ச்சர்லயே சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ராகியில இருக்கிற நல்ல குணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து ஸ்கின் ஆன்டி ஏஜிங் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ராகியை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை அது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, போன் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இப்படி ராகியில் இல்லாத விஷயங்களே இல்லைங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டயட்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ராகி ஒரு பர்ஃபெக்டான ஃபுட். ஏன்னா வந்து ராகியில் ஃபேட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ராகியில் என்னங்க அப்படி பண்ணிட முடியும்? ராகியை வந்து கஞ்சியாக தான் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ராகியிலையும் பல டிஃப்ரெண்ட் டிஷ்ஷை நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். நெட்டில் தட்டினீங்கன்னா போதும் என்னெல்லாம் ராகியில் பண்ண முடியும்னு டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ராகியை அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு யார் வந்து இங்கே சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் சித்ரா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. என்ன சமைக்க போறீங்க? ஃபிஷ் மசாலா பண்ண போறேன். ஃபிஷ் மசாலா பண்ண போறீங்க. ஓகே, நம்ம ஃபிஷ் மசாலாக்கு தேவையான விஷயம் அஃப்கோர்ஸ் மீன் கன்ஃபார்மா வேணும். கண்டிப்பா. வேற என்னலாம் வேணும்? வேற மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சால்ட். ஓகே, இவ்வளவுதான். கடுகு, சோம்பு, பட்டை, வெங்காயம், தக்காளி. ஓகே, அதான் வந்து ஒன்றும் பெருசா இல்லை. இந்த மசாலாக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் வச்சிருக்கீங்கல்ல, தவிர மீன். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வாஷ் பண்ணிட்டு, ஓகே, சிக்கன் சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடர், ஒரு சால்ட் போட்டு முதல்ல கழுவணும். மீன் கழுவிட்டு இது பண்ணணும். திருப்பி இதையும் போடுறோம். சரி, பண்ணலாமா? ஓகே, தாராளமா. இப்போ வந்து மீனை வந்து நம்ம நார்மலா தண்ணி போட்டு கழுவிட்டு இது சால்ட், இது சில்லி பவுடர், ஓகே, மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பரட்டு போடும். ஓகே, இப்போ வந்து காரம், நெக்ஸ்ட் மஞ்சள் தூள். மஞ்சள் தூளா? ஓகே, இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம். ஓகே, இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு இது ஊற வைக்கணுமா? ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஓகே, அப்பதான் அந்த இதெல்லாம் இறங்கும். அதுல உப்பு, இந்த காரம்லாம் இருக்குல்ல, ஓகே, கொஞ்சம் உள்ள இறங்கும். ஓகே. அண்ட் உங்களோட ஸ்பெஷல் டிஷ் நீங்க வீட்ல சமைக்கிறது என்ன? வீட்ல எப்பயுமே எல்லாரும் சமைக்கிறதா நாங்க சமைப்பேங்கிறீங்களா? அப்படி இல்ல, நீங்க ஸ்பெஷலா என்ன சமைப்பீங்க? உங்க ஸ்பெஷல்? என் ஸ்பெஷல்னா ஃபிஷ் இது மாதிரி பண்ணுவேன். ஃப்ரை, எறா தொக்கு பண்ணுவேன். எறா தொக்கு. ஓகே, அப்புறம் நண்டு ஃப்ரை பண்ணுவேன். நண்டு ஃப்ரை எல்லாமே செய்வேன். எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. சரி, ஓகே. இந்த எறா தொக்கு எப்படி பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். எறா தொக்கு தோலை எடுத்துட்டு, தோலை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு, நிறைய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு, காய் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் அது. ஓகே, நமக்கு நல்லா காய்கறி பிடிச்சிச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். தொக்கு மாதிரி பண்ணி எறா போட்டு சில்லி பவுடர், இஞ்சி, பூண்டு, விழுது எல்லாம் போட்டு செஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வச்சா நல்லா இருக்கும். ஓகே, ஆனா எறா தொக்குல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து எறா வந்து கரெக்டா குக் ஆயிருக்கணும்ல. கொஞ்சம் கம்மியா குக் ஆயிருந்தாலும் எறா டேஸ்ட் அது நல்லா தொக்கு நல்லா இது ஃப்ரை மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆனோன்னு தான் தொக்கோ இது எறாவை போடணும். அப்பதான் நல்லா டேஸ்ட். அதே மாதிரி எறாவை போட்டுட்டு உடனே வந்து இறக்கணும். கொஞ்சம் அதிகமா குக் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும், நல்லா இருக்காது, ஒரு மாதிரி. ஆமா, அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, சோ இப்போ நல்லா வந்து இதை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? சரி, இதை வந்து நீங்க நல்லா என்ன சொல்றது கலக்கி வச்சுட்டீங்க. அடுப்பு பற்ற வைக்கணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுட்டே வந்து உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு 2 பசங்க. சரி, வீட்டுக்காரங்க வண்டி ஓட்டுறாங்க. சரி, பசங்க படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? பொண்ணு +2 படிக்குது, பையன் 9th படிக்கிறான். பையன் 9th படிக்கிறான். பையன் சின்னவர்? சின்ன பையன். ஓகே, சூப்பர். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சமைக்கிறதுல பிடிச்ச விஷயம்? அவங்களுக்கு ரொம்ப ஃபிஷ், சிக்கன் ஃப்ரை, பிரியாணி இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ பிரியாணி நீங்க வீட்லயே செஞ்சுருவீங்க? வாங்கலாம் வேணாம். ஏன்னா நான் பிரியாணி பண்ணனும்னா வந்து ஹோட்டல் போறது தான் ஒரு இதுவா கொள்கையா. ஹோட்டல் போறத விட வீட்ல செஞ்சு சாப்பிடுறதா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படினா ஸ்பெஷலா பிரியாணில சமைப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம். மட்டன், சிக்கன். ஓகே,
சோ நார்மலா பிரியாணி நீங்க தான் ஸ்பெஷலா இதுல வந்து இத நான் சேப்பமா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரி எல்லாரும் எப்படி செய்றாங்களோ அப்படிதான் நானும் செய்றேன் அப்படிலாம் இல்ல, அவங்க நம்மளுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க அத சொல்லுங்க. நான் வந்து பிரியாணிக்கு வந்து நிறைய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பேன். ஓகே பிரியாணி சோ இதெல்லாம் வந்து அரைச்சி ஊத்தி வைக்கணும். இந்த அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிடுவேன். இந்த இருக்கு பாருங்க, இஞ்சி பூண்டு, இந்த இது இருக்கு பாருங்க, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதை மட்டும் அரைச்சி ஊற்றுவேன். புதினாலாம் சேர்க்கும்போது நல்லா வாசனையா இருக்கும் பிரியாணி இல்லையா? அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஓகே சோ இப்போ இதுல நம்ம டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம், எண்ணெயை காய வச்சு அது ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தொக்கு மாதிரி வைக்க போறோம். ஓகே கிரேவி மாதிரி. இதான் மசாலா. ஆமா அவ்வளவுதான். லைட்டா எப்போ சேர்க்க போறோம்? அது அரைச்சு லாஸ்ட்ல வறுத்து எடுத்துக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம். சரி அப்ப அதுக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெய் காயணும். எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிடுவோமா? கண்டிப்பா. அண்ட் ஓகே ஸோ வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இதை போட போறோம். ஆமா இதை கொஞ்சம் சிம்ல வச்சாதான் அது ரெண்டு பக்கமும் வேகும் இல்லையா? கண்டிப்பா. இது என்ன மீன் அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. வஞ்சரம். வஞ்சரம் மீன். வஞ்சரம் மீன் இது கொஞ்சம் பெருசாவும் இருக்கும்ல? சின்னதாவும் இருக்குது. ஓகே அது ஹெவியா இருக்கும். ரேட் நமக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். கண்டிப்பா. ஓகே இது ஃபுல்லா குக் ஆன அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட போறோமா? கண்டிப்பா. ஓகே இந்த மீன்ல வேற என்னலாம் செய்வீங்க ஸ்பெஷலா? நம்ம மீன் ஃப்ரை பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். குழம்பு வைக்கலாம். இதுல வந்து புட்டெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் இறால் சொரா புட்டு, சொரா மீன்ல தான் புட்டு செய்யலாம். ஓகே இது இறால தொக்கு ஃப்ரை பண்ணாதான் மோஸ்ட்லி நல்லா இருக்கும் இந்த மீன். ஓகே குழம்போட. ஓகே ஸோ அதனால ஃப்ரைக்கு தனியா ஒரு மீன், குழம்புக்கு தனியா ஒரு மீன், இதுக்கெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு அட்டவணை வச்சிருக்கீங்களா அதுக்கு? அந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க வீட்ல? ஃப்ரீ டைம்ல வீட்ல இருக்க வேலையெல்லாம் பார்ப்பேன். டிவியும் பார்ப்பேன். ஓகே சமைக்கிறது நீங்க தான் சமைக்கிறீங்க வீட்ல? நல்லா. ஓகே பொண்ணுலாம் செய்யாது. பொண்ணுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கீங்க? ஏன்னா பொண்ணு 12வது பொண்ணு செய்வாங்க, அவங்க அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. சரி பொண்ணு என்ன செய்ய கத்து கொடுத்துருக்கீங்க சமையல்ல? சமையல் டிஃபன் ஐட்டம்லாம் செய்வாங்க. என்னெல்லாம் செய்வாங்க? இட்லி, தோசை, சப்பாத்தி. ஓகே எல்லாம் செய்வாங்க. ஓகே ஸோ பொண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் அவ்வளோதான் கற்றுருக்காங்க. நான்வெஜ் எல்லாம் தெரியாது, சமையல் மட்டும்தான் தெரியும். வீட்ல உங்க வீட்டுக்காரர் என்ன சமைப்பாரு? எங்க வீட்டுக்காரெல்லாம் சமைக்கவே மாட்டாரு. சமைக்கலாம் தெரியாது, சாப்பிடதான் தெரியும் அவருக்கு. ஓகே நீங்க சமைச்சது எது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? செய்மா எனக்கு போதுமா? அவருக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் தான். சிக்கன்ல பிரியாணி பண்ணுவீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. சரி பிரியாணி எப்படி பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி கப்பகப்பன். சிக்கன் பிரியாணி வந்து நிறைய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பட்டை, சோம்பு, இலை எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி ஊற்றி அதை நல்லா வதக்கிடணும். எண்ணெய் நிறைய ஊற்றி கொஞ்சம் நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதில் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தயிர், அதுலேயே தயிர் போட்டு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லா இதுவாகி இது மாதிரி வரும் பாருங்க. அரிசியை கழுவி அதிலே போட்டு தண்ணி அளவாக ஊற்றி குக் பண்ணிடணும். ஒரே விசில். அரிசி வந்து கொஞ்சம் பாதி வெந்த அரிசி அதுல போட்டோம்னா ஃபுல்லா குக் ஆகி வெளில வந்துரும். ஆமா நல்லா இருக்கும். ஓகே நம்ம பிரியாணி ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல நார்மல் ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எந்த அரிசினாலும் அது. இப்போ வந்து நம்ம 2 வெங்காயம் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு தக்காளி எடுத்துக்கோம். ஓகே இது இப்ப மாத்தி போடலாம்னு நினைக்கிறேன்ல? போடு. இது மாத்தி போட்டாச்சு. இது ஃபுல்லா குக் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். ஓகே இதுக்கப்புறம் இதுல வேற என்ன வேலை இருக்கு? இது வெங்காயம், தக்காளி வதக்கி இதுல போடணும். அதை எடுத்து இதுல போடணும். சூப்பர். ஸோ இது கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. ஓகேவா? நீங்க வந்து அது மட்டும்தான் பாக்கி. என்ன நான் ஒரு சின்ன பிரேக் கொடுக்க போறேன். நீங்க உங்க ஸ்டைல்ல ஒரு பிரேக் சொல்லுங்க பார்க்கலாம். பிரேக் இப்படி ஒரு பிரேக்கை நான் பார்க்கவே இல்லை. எப்படி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.
பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அக்கா எப்படி சிரிச்சிங்க பார்க்கலாம். ஒன் மோர். ஹாய். ஓகே, இப்படி சிரிச்சுனே இருங்க. மறுபடியும். சரி, ஓகே, சூப்பரா சிரிச்சுட்டே இருக்கீங்க. இதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. ஓகே, சரி, எங்க வியூவர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களேன். சமையலா இருக்கட்டும், இல்ல வந்து என்ன சொல்றது, அழகு மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும். இப்ப நான் எப்படி என்ன கேட்டேன்னு உங்களுக்கு புரியல. அழகா மெயின்டைன் பண்றது தானே சொன்னேன். அதுக்கே இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க. இந்த அக்கா வந்து சிரிக்கிறதுலே குறியா இருக்காங்க. வேணாம், அழகு மெயின்டைன் பண்றது வேணாம். அழகு அது வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதான் அதுக்கு என்னைக்குமே அழகு. நான் கூட தப்பா நினைச்சேன். என்னைக்கும் அழகு. சூப்பர். சரி, உங்களுக்கு சரிங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இதே மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா. உங்க பசங்க இருக்காங்கல்ல, 2 பேர் இருக்காங்க, வளர்ந்துட்டாங்க. ஸோ பசங்களை எப்படிலாம் வளர்க்கறது, நீங்க வந்து பசங்களை வளர்க்கறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணோம், ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் பசங்க ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம பசங்க நம்ம சொல்றதை கேட்கணும். அது எங்க கேக்குதுங்க? கேட்கலன்னா 2 போட்டு செய்யணும், சொல்லணும். கரெக்டா இருக்கு. நோட் திஸ் பாயிண்ட். 2 போடுறது, 2 போட்டு சொல்லி கொடுக்கணும். அடிச்சிருக்கீங்களா நீங்க உங்க பசங்களை? கேட்கலன்னா அடிப்பேன். இப்பவும் இப்ப அடிக்கிறது இல்ல. இப்ப அடிச்சா அவங்களெல்லாம் அடிச்சா நம்ம மேல மரியாதை இல்லாத அதனால நினைக்கிறோம். ஓகே, நம்ம அடிச்சோம்னா மரியாதை அவங்க கொஞ்சம் இது இல்லாத போடும், பயம் இல்லாத. அதனால அடிக்காம பயம் காமிச்சுன்னு இருக்கீங்க. ஆமா. சரி, ஓகே, சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வருவோம். பசங்களுக்கு வந்து சத்தான உணவுகள் என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? சத்தானதுன்னா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுப்பேன். எது வேணுமோ கேட்பாங்க, அவனுக்கு செஞ்சு சாப்பாடு இதெல்லாம் வந்து கண்டிப்பா செய்யும். ஓகே, நான்வெஜ் உங்க பசங்க நான்வெஜ் பிடிக்குமா வெஜிடேரியன்? ரெண்டுமே பிடிக்கும். வெஜிடேரியன் நான்வெஜ் தான். ஓ, அதான் நான்வெஜ் தான். நான்வெஜ் தான். அதான் சிக்கன் தான். சிக்கன் மட்டன் இது ஃபிஷ் தான். ஃபிஷ் தான். சரி, பரவாயில்ல, ஃபிஷ் சாப்பிடலாம். ஆனா சிக்கன் தான் கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும். ஏன்னா ஹீட், மட்டன் வந்து ஃபேட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே இருக்காங்க. இத வந்து 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருக்கோம். சாரி, வறுத்துறோம். ஆமா. இப்போ இத ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு வேற pan எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாமா? ஓகே, ஏன்னா மசாலா அது கிரேவி வரணும். ஒரு 7-8 ஸ்பூன் எண்ணெய். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு. அதான் இது கொஞ்சம் காயணும் எண்ணெய். இது என்னது? இது பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு. ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கடுகு கொஞ்சம். கடுகு இதுக்கு அப்புறமா தான் கடுகு. கடுகு. ஓகே, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலைன்னா நமக்கு ஆகாது. மேல அடிச்சுன்னா அவ்வளவு. பயமா? எனக்குலாம் பயமே கிடையாது. பையன் பின்னாடி வரீங்க. ஓகே, போடுங்க. உங்களுக்கு வச்சிருந்தான் வந்தேன். என்ன இருந்தாலும் மூஞ்சில அடிச்சிருச்சுன்னா ஒரு பயம். எல்லாருக்கும் சமைக்க தெரியாதவங்க சரி, தெரிஞ்சாலும் சரி, பயம் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, அந்த அரிஞ்சு வச்ச 2 வெங்காயத்தை போடுறோம். போட்டோம். ஒரு தக்காளி. ஓகே, தக்காளி இனிமே தான் போட போறோம். ஆமா, வெங்காயம் வதங்கணும்னா தக்காளி போடலாம். ஓகே, உங்க ஹாபிஸ் என்னக்கா சொல்லுங்க? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? டிவி பாக்குறது உங்களுக்கு பிடிக்குமா? டிவி பார்ப்பேன். டிவி பார்ப்பேன். புக்ஸ் படிப்பேன். புக்ஸ் படிப்பீங்க? என்ன மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? அப்படிதான். ஓகே, சரி. இது இந்த லிட்டரேச்சர் அந்த அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நமக்கு அதெல்லாம் வேணாம். இதுவே போதும். ஓகே, சரி. என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் அந்த புக்ல? கதைகள் பிடிக்குமா? கதைகள் பிடிக்கும். இந்த சினிமா ஸ்டோரிஸ் பிடிக்கும். சினிமா காசிப், இந்த கிசு அதெல்லாம் இல்ல, சும்மா இந்த இது வருது பாருங்க, யார் யார் என்னென்ன படம் பண்றாங்க அது மாதிரி வலைத்தளம்னு ஒன்று வரும். ஓகே ஓகே, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா. ஓகே, சூப்பர். புக்ஸ் படிப்பேன் மோஸ்ட்லி. நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து இது வதங்கிச்சா? தக்காளி போடணும். ஓகே,
அதுலயும் உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால நம்ம அதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இதுல இதுக்கு உப்பு போடுறோம். ஆமா. ஓகே. அண்ட் பேசிக்கலி நீங்க எங்கக்கா, சென்னை தானா? ஆமா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தஞ்சை மாவட்டம். தஞ்சை. தஞ்சாவூர் ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சாப்பாட்டுல? நான் சின்ன பிள்ளையில இருந்து இங்கதான் இருக்கேன். இங்க பிறந்தது அங்க. தஞ்சாவூர்ல என்ன ஸ்பெஷலா எனக்கு தெரியாதுங்கிறீங்களா? அப்படிலாம் தஞ்சாவூர்ல அந்த கோவில்லாம் விசேஷம். ஓகே. அண்ட் இஞ்சி பூண்டை சேர்க்கிறோம். எப்படின்னா இப்ப இஞ்சி பூண்டை சேர்த்திருக்கோம். ஆமா. ஓகே. தஞ்சாவூர்ல கோவில் தவிர சாப்பாடு விஷயங்கள் என்னென்ன? தஞ்சாவூர்ல இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைதராபாத் எடுத்துக்கிட்டோம்னா பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி ஃபேமஸ். சென்னை எடுத்துக்கிட்டோம்னா வந்து சென்னையில என்ன ஃபேமஸ் சாப்பாடுக்கு? ஃபாஸ்ட் ஃபுட். அது மாதிரி தஞ்சாவூர்ல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்க்கலாம். தஞ்சாவூர்ல சாப்பிட ஐட்டம் எல்லாமே ஃபேமஸ் தான். என்ன சாப்பிடலாம் தஞ்சாவூர் போனா? இந்த விஷயம் தஞ்சாவூர்ல சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும், அடிச்சுக்க முடியாதுன்ற மாதிரி. அப்படிலாம் அங்க ஒண்ணும் இல்ல தஞ்சாவூர்ல எல்லாம். என்னக்கா ரெண்டுத்தையுமே சொல்றீங்க? தஞ்சாவூர்ல சாப்பாடு ஃபேமஸ்ங்கிறீங்க, சரி என்ன சாப்பிடலாம்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஃபேமஸ் தான். அப்படி நீங்க சாப்பிடுறது எல்லாமே ஃபேமஸ் தான், நீங்க சமைக்கிறதெல்லாம் சூப்பர்ங்கிற மாதிரி. நான் என்ன சொல்ல வராங்கன்னா நான் சமைக்கிறது தான் சூப்பர் அப்படிங்க. அப்படி இல்ல, பொதுவா சொல்ல சாப்பாடு விஷயமே எல்லாமே ஃபேமஸ். சரி, ஓகே. தஞ்சாவூர் பொறுத்து தான் சொல்லுங்க, என்னென்ன கோயில்லாம் இருக்கு தஞ்சாவூர்? தஞ்சாவூர்ல பெரிய கோயில் பார்த்திருக்கேன். ஆமா. அப்புறம் திருச்சியில பார்த்திருக்கேன். எப்படி நீங்க வந்து பிறந்த உடனே வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே தஞ்சாவூர்ல நீங்க வந்துட்டீங்களா? அப்படி இல்ல, தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் சைடு இல்ல, அங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அதனால போவோம் வருவோம். தஞ்சை மாவட்டம் தான் சொன்னேன், தஞ்சாவூர்னு சொல்லி. சரி, தஞ்சை மாவட்டம்னா அங்க என்ன ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அங்கெல்லாம் இந்த நெல்லுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். நெல். ஓகே. நீங்க விவசாயத்துக்கு. ஆமா. முதல்ல இப்போ இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க. ஆமா. சோ உங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து இங்க வந்தா கல்யாணம் பண்ணீங்கல? அங்க இருந்து வந்து இங்க தான். ஓகே. அப்ப இங்க வந்தா வந்து அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. தண்ணி கொஞ்சம் லைட்டா கிரேவிக்கா. ஓகே. சோ இது வந்து நல்ல வாசனை வரத பார்த்தா குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் குக் ஆகணும். ஓகே. இது குக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேலை பாக்கி இருக்கு? இதை போட்டு எடுக்கிறோமா? நம்ம வந்து இன்னைக்கு பண்றது சிக்கன் கிடையாது, ஃபிஷ் மசாலா. ஓகே. ஃபிஷ் மசாலா வந்து முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ நம்ம ஒரு செகண்ட் பிரேக் போலாம். ஓகே, டேக் a short break. வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அக்கா, ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் போட்டுருவோமா? தாராளமா போடலாம். பாருங்க, காரம் கம்மி தான். அதையும் நீங்களே சொல்லிக்கோங்க. கண்டிப்பா. நீங்க சமைச்சதை பார்த்தா ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கீங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. வாசனை மூக்க தொலைக்குது, அது வேற விஷயம். நிஜமாவா? எனக்கு தெரியலையே, பக்கத்துல போய் பாருங்க. ஓகே. எனிவே அக்கா, நீங்க வந்து என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க பிரீத்தில? மிக்ஸி தான் வாங்குனீங்க. ஓகே, மிக்ஸி வாங்கிட்டு இங்க சமைக்க வந்திருக்கீங்க. அகைன் நீங்க நம்பர் 1 ஆகினா, நம்பர் 1 வின்னர் ஆகினீங்கன்னா உங்களுக்கு அகைன் பிரீத்தி தான், மிக்ஸி தான் காத்துட்டு இருக்கு. ஓகே, என்னோட பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. ஓகேவா? சோ வந்து இப்போ இதையும் போட்டாச்சு. இத போட்டு இது எவ்வளவு நேரம் காக்கணும்? அதாவது இந்த மசாலால இந்த மீன் எவ்வளவு நேரம் இருக்கணும்? 5 நிமிஷம் இருக்கணும். ஓகே, இந்த மீன் 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடும். ஜட்ஜுக்கு நேரா கொண்டு போய் குத்திடலாம் சாப்பாடு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சின்ன ரீகேப் போலாம். ஓகே, என்னெல்லாம் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை கழுவிக்கிட்டு வாஷ் பண்ணிட்டோம். ஓகே. இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டோம், பிசைஞ்சுக்கிட்டோம். அதை கொஞ்சம் 5 நிமிஷம் ஊற வச்சோம். வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கம் சோம்பு கடுகுலாம் போட்டு நல்லா வதக்கி, வெங்காயம் தக்காளி வதக்கி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம்
அதனால வந்து அதெல்லாம் சேர்ந்து ஒரு மசியல் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது ஃபுல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வறுத்து வச்ச மீன் அதுல போட்டோம். அது ஒரு 5 நிமிஷம் அதுல இது ஏறணும் உப்பு காரம். சோ இப்போ கிட்டத்தட்ட அது ரெடி. இப்போ எந்த நிலமல இருக்கு பாருங்க. ஆயிடுச்சா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆவணுமா? ஆயிடுச்சு. இறக்கிடுவோமா? இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே, இத நான் இப்போ நீங்க பாத்துருங்க. இன்னொரு சைட போட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறேன். அக்கா பாத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் பாருங்க. சூப்பரா கார்னிஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து நம்ம ஜட்ஜுக்கு இது பிடிக்கும் நம்புவோம். எனிவே ஓகே. அக்கா உங்களுக்கு எவ்வளவு அழகா கார்னிஷ் பண்றதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். பாக்கும்போதே வந்து நல்லா இருக்குது. நம்ம ஜட்ஜுக்கு இது பிடிக்கும் நம்புவோம். ஓகே, நாளைக்கு இதே பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அக்கா கேட்டா சொல்லுங்க.